நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி. விஜயரோசன், நியூமராலஜி நிபுணர். நான் கடந்த 20 வருடங்களாக மும்பையில் எண்கணிதம், அதிர்ஷ்ட பெயர், ராசிக்கர்கள் சம்பந்தமாக ஏராளமான மக்களுக்கு அமைத்து கொடுத்து வாழ்க்கையில் நல்ல வெற்றி பாதை அமைத்து கொடுத்திருக்கிறேன். திருமணம் நடைபெறவில்லை, வேலைவாய்ப்பு சரியாக அமையவில்லை, குழந்தைகள் படிப்பு, தீராத நோய் போன்ற பிரச்சனைகள் நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுடைய பெயர் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். 1, 10, 19, 28 இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாகவும் சினிமா நட்சத்திரங்கள் கிரிக்கெட்டிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே சமயம் இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறுது கிடையாது. 100க்கு 85 பேர் சாதிச்சிடறாங்க. மீதி உள்ள 15 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதே தேதியில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்க பேர் சரியாமல் அமைதவில்லை. உதாரணமாக இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் எண்ணில் பெயர் அமைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு அதிர்ஷ்டமான நியூமராலஜி எண்ணில் பெயரமைத்து கொண்டு அவர்கள் மாணிக்கம் அல்லது கனக புஷ்பராகம், சன்ஸ்டோன் ஆகிய ரத்னங்களை அணிந்தால் வாழ்க்கையிலே பல சாதனை செய்யலாம். அதே சமயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இவருடைய அதிர்ஷ்ட தேதி, என்ன கலர் ட்ரெஸ் அணியலாம் என்பதை நீங்கள் நேரில் சென்றால் தான் தெளிவாக சொல்ல முடியும். அதற்கு 1 மணி நேரம் ஆராய்ச்சி செய்து தான் பண்ண வேண்டியிருக்கும். மற்றும் இந்த 1ஆம் எண்காரருடைய பெயரானது முதல் எழுத்து AJKRN இந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்தால் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள். அதே சமயம் ஒருடைய பிறந்த முதல் எழுத்து தான் தலையெழுத்து. ஒருடைய பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு முதல் எழுத்து சரியாக அமையும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படைக்கிறார்கள். அதே சமயம் அவர்களுக்கு அந்த பிறந்த தேதிக்கேற்றவாறு முதல் எழுத்து சரியாக அமையாமல் நிறைய மக்கள் ராசி நட்சத்திரப்படி பெயர் வைக்கிறாங்க. அதில் தப்பே கிடையாது. ராசி நட்சத்திரப்படி பெயர் வைக்கும்போது அந்த முதல் எழுத்துப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த தேதிக்கு பொருத்தமில்லாமல் அமைஞ்சதுனாக்க அவங்களால் முழுமையாக வெற்றி பெற முடிவதில்லை. எனவே ஒருவருக்கு பெயர் அமைக்கும் போது பிறந்த தேதிப்படி சரியான நியமனப்படி பெயர் அமைக்கும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படைக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் போறாமல் உள்ள மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டா ராசிப்படி பார்த்தா பேர் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி பேர் வைக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறாங்கன்னு இல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு சிலருக்கு இயற்கையாகவே ஒரு சாமி பேரையோ தாத்தா பாட்டி பேரையோ வச்சிடறாங்க, ஊர் பேரை கூட வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது இயற்கையாக பிறந்த தேதிக்கு பொருத்தமாக அமைஞ்சிருது. அப்படி அமையும் பொழுது அவர்களை அறியாமலே வெற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த ராசிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தனுசு ராசி, ஒரு மகர ராசி, கும்பராசி இருக்கும், ஒரு ஆள் மீன ராசி இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு வீட்டில் 7 சனி, ராகு கேது பயிற்சி சரியில்லை, குரு பயிற்சி சரியில்லை சொல்லத்தான் செய்வாங்க. அது உண்மைதான் 100க்கு 100. அதில் தப்பிச்சு வர்றதுக்கு வழியே கிடையாது. என்னுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜோதிடம் என்பது இப்போது மழை பெய்கிறது, நீங்கள் நனைந்துதான் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது. அதாவது ஜோதிடம் போய் பார்க்க போனால் அதில் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவாங்க. அது நாமும் சந்தோஷமாக வந்துடுவோம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு போனீங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்கள் பிள்ளையோட ஜாதகத்தை போய் பார்ப்பீங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு 7 சனி ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த பிள்ளை நேரம் சரியில்லைம்பாங்க. இப்படியே நீங்கள் ஒவ்வொரு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையே கடந்தே போயிடும். அதனால் என்ன அப்படின்னா பிறந்த தேதிக்கேற்றவாறு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி உங்களுடைய குழந்தைகளுக்கு பிறக்கும்போது வைத்தாலும் சரி, எத்தனை ஆண்டுக்கானாலும் பேர் வைக்கலாம். 50 வயசுல பேர் மாற்றிக்கலாம். அப்படி பேர் வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை அடைக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்துடைய உண்மையான பேர் சிவாஜிராவ் காய்க்வாட். யதார்த்தமாக அவருக்கு பேர் அமைந்து ரஜினிகாந்த் பேர் மாற்றான உடனே மிகப்பெரிய சாதனை படைச்சாப்ல. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய உண்மையான பேர் எம்ஜி ராமச்சந்தர் தான். பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் என்ற பெயர் 41 ஆனபோது மிகப்பெரிய சாதனை படைத்தார். கடைசியில் எம்ஜிஆர் என்று அந்த பேருடைய சப்த ஒளி 9ஆம் எண்ணுக்கு மாறும்போது கடைசி வரைக்கும் அவரை யாரும் ஜெயிக்க முடியவில்லை. அதே போல்தான் நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் 17ஆம் தேதி பிறந்தவர் தான். எம்ஜிஆர் அவர்களும் நரேந்திர மோடியும் ஒரே தேதி 17ஆம் தேதி பிறந்தவர்கள். வருஷ வித்தியாசம் இருக்கலாம். 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக பிறக்கிறாங்க. பெண்கள் 8, 26ஆம் தேதியில் பிறப்பாங்க. ஆண்கள் 17 அதிகமாக பிறக்கிறாங்க. இவங்க உலக சாதனை படைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், என் பேர் நானும் 17 தேதி பிறந்தே கஷ்டப்படுறேன்னு சொல்லி. அதுக்கு என்னன்னா உங்களுடைய பேர் சரியாக அமையவில்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இயற்கையாகவே 41ஆம் எண்ணில் பேர் அமைந்தது. அவருடைய பிறந்த தேதி 8. நீங்கள் யாராக இருந்தாலும் 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தீர்களானால் உங்களுடைய பேரை நீங்களாகவே 5ஆம் எண்ணுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதே சமயம் 41 வயதில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அது மட்டுமல்ல, அந்த தேதியில்
என்ன ரத்தினக்கல் அணிய வேண்டும், எந்தெந்த கலர் அணிய வேண்டும், எந்த தேதியில் புதிய முயற்சி செய்யலாம், எந்த தேதியில் பிறந்தவர்களை திருமணம் செய்யலாம் என்பதெல்லாம் பார்க்க என்று ஆராய்ச்சி வேண்டால் நீங்கள் ஒரு நேரில் சந்திக்கலாம் தெளிவாக சொல்ல முடியும். எனவே இன்றைக்கு நம்முடைய மக்கள் எல்லாருமே ராசிப்படி தான் பேர் வைக்கிறாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் வந்து உடம்புல வந்துடுது. அது கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எந்த எழுத்து முதல் எழுத்துல பேர் வச்சாலும் அது உடம்போட ஒட்டிக்கிறோம். ஆனால் பிறந்த தேதிக்கு பொதுவான முதல் எழுத்து சரியாக அமைய வேண்டும். அதற்கடுத்து 2ஆம் எண் 2, 11, 20, 29 இந்த 4 தேதியில் பார்த்தா கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கும். அதே சமயம் இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே கணவனாக இருந்தால் மனைவிட்ட கேட்பாப்புல, அந்த வீட்டை சரியாக பூட்டியான்னு கேட்பாங்க. இல்லை இவரே போய் விட செக் பண்ணி பார்ப்பாப்புல கதவை பூட்டாமல் சொல்லி கொஞ்சம் ஞாபகம் மறதி வரும். ஆனால் இவங்களுக்கு கடைசி வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர், பேங்க் சம்பந்தமான கம்ப்யூட்டர் துறையில் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த தேதியிலேயே 29ஆம் தேதி கொஞ்சம் தோஷமான தேதி. இவருடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக இருக்கிறது. இவருடைய பெயரை சரியாக வைத்துக்கொண்டு என்ன ரத்தினக்கல் அணிய வேண்டாம் என்றால், இவர்கள் முத்து அல்லது வைடூரியம் அணிந்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். அதற்கடுத்து தான் ராசிப்படி பார்த்து கல் போட வேண்டும். இன்றைக்கு எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ராசிப்படி கல் போடுறாங்க, அதில் தப்பே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டில் ஏகப்பட்ட நகைக்கடைகள் எல்லாருமே இருக்கு. அவங்க எந்த கடைக்கு போனாலும் இந்த ராசி நகலன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அதில் எல்லாருமே ஜெயிக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது. முதலில் உங்களுடைய பெயரை வந்து சரியாக அமைக்க வேண்டும். பிறந்த தேதி, உங்களுடைய ராசி, அதே சமயம் உங்களுடைய வயது எல்லாமே கணக்கு செய்து இதுக்கு என்ன ரத்தினங்கள் அணிந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டாம், நேரில் சந்திக்க வேண்டும். இந்த 2ஆம் எண்காரர்கள் 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்த ஒரு வாழ்க்கை துணையை திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை போராடி கொண்டே இருக்கிறது. ஏன்னா 2ஆம் எண்ணுக்கு 9 ஜென்ம பகை. எனவே இவர்கள் வந்து 9, 18, 27 இந்த தேதியில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. இவர்கள் அதே சமயம் இவர்கள் இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 2, 11, 29 இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மேசராசி விருச்சிக ராசின்னு வைங்களேன். அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க ஜோசியெல்லாம், இதுக்கு வந்து மேசராசி விரிச்ச பவளக்கல் போடுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்த 2ஆம் எண்ணில் 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்து நீங்கள் பவளக்கல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. ஏன்னா 2ஆம் எண்ணுக்கு 9க்கு ஜென்ம பகை. பவளம் வந்து 9ஆம் நம்பருக்குரிய கல். அப்போ நீங்கள் போராட்டத்தை சந்திப்பீங்க. அப்போ என்ன சொன்னாங்க, சரி இந்த ரத்னக்கல்னு ஏமாற்று வேலை ஜோசியர் போய் சொல்லார் அப்படின்னு. ஜோசியர் சரியாக தான் சொன்னார், நீங்கள் வந்து சரியாக அதை வந்து முறையாக ஆராய்ச்சி பண்ணி அணியல, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அதனால் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு உங்களுடைய ராசி முதல்ல உங்களுடைய பேரை வந்து சரியாக அமைக்கணும். அதுக்கப்புறம் என்ன ரத்னக்கல் அணியணும் இதெல்லாம் முறையாக செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். 3, 12, 20, 30ஆம் தேதி பிறந்தவரில் அதாவது கல்லூரி லெக்சராக இருக்கிறாங்க, ஸ்கூல் டீச்சர், பேங்க் மேனேஜர் அந்த நம்மள பிறந்தவர் இருக்கிறாங்க. அதாவது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் மாதிரி பிறகு வழிகாட்டி தான் இருக்கிறாங்களே ஒழிய இவங்க வாழ்க்கையில் பெரிய சாதிக்க முடியல. ஒரு சில பேர் இருக்கதான் செய்கிறாங்க. நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களும் 12ஆம் தேதி பிறந்தவர் தான். இந்த தேதிகளில் 12ஆம் தேதி பிறந்த பெண்களை விட ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயது, அதாவது கல்லூரி படிப்பு முடித்த உடனே இவங்க ஃபாரின்ல கூட அதிகமாக, அதாவது தாய் தந்தை விட்டு பிரிஞ்சே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க யாராவது உங்கள் குழந்தைகள் யாராவது 12ஆம் தேதி பிறந்த ஆண் மகன் இருந்தால் கண்டிப்பாக படித்து முடித்த உடனே கப்பல்லையோ ஃபாரின்லையோ மிலிட்டரியில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து தாய் தந்தை விட்டு பிரிஞ்சே தான் இருக்கிறாங்க. இந்த 3ஆம் நம்பரில் இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக அடிக்கடி பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு குறிப்பிட்ட வயசான சுகர், அதாவது வந்து லுங்ஸ் ப்ராப்ளம் வரும் கழுத்தில், அதே மாதிரி சுகர் பிரச்சனை, உடல் ரீதியாக புது நோயை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இந்த 3ஆம் எண்ணில் பிறக்கும்போது கூட்டு நம்பர் விதியன் இருக்கு இல்லையா, அது 7, 8 இந்த மாதிரி வந்துச்சுன்னா கேட்க வேண்டியதே இல்லை. அடிக்கடி வந்து இவங்க ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கிறாங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு முதல் எழுத்து எஸ்ல வைக்கலாம், ஜியில் வைக்கலாம், அதே மாதிரி RK இந்த எழுத்துல பேர் வச்சு மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். அதே மாதிரி இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் முதல் எழுத்து இருக்கு இல்லையா, OP அப்படிங்கும்போது அந்த வரும்போது அந்த நம்பர் 8ஆம் முதல் எழுத்து வந்து அந்த மாதிரி எழுத்துக்கள் வரக்கூடாது. அந்த மாதிரி முதல் எழுத்தையும் பார்த்து வைக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசின்னு சொல்லி 3ஆம் தேதியில் பிறந்துருவாப்புல, முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன், அதே மாதிரி பரமேஸ்வரன், பவித்ரா இந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு வைங்களேன், அந்த ராசி நட்சத்திரப்படி இது சரியாக தான் இருக்கும். இந்த பிறந்த தேதி 3ஆம் எண்ணுக்கு வந்து அந்த 8 அந்த OP அந்த சப்தவுலேருந்து 8ஆம் எண்ணில் வரும் வந்து இங்கே வாழ்க்கையில் இதே தடாயிரும். நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியும் போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கையில் பல போராட்டத்தை கொடுக்கும். அதனால் இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க முதல் எழுத்து வந்து எந்த இடத்துல பேர் வைக்கலாம், அவங்களுடைய பிறந்த தேதி, அந்த மாத வருஷம் எல்லாத்தையும் கூட்டி வந்து அந்த நம்பர் எந்த நம்பரில் அமைஞ்சிருக்கு, இதுக்கு நட்பு நம்பரில் எந்த நம்பரில் பேர் வைக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். பேர் மாற்றம் எந்த வயசுலையுமே பண்ணலாம். இன்றைக்கி நடிகர் நடிகைகள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், கிரிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் பழைய பேர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக பேர் மாதிரி வந்தவங்க தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதற்கடுத்து இந்த 3ஆம் எண்காரர்கள் 7, 16, 25
நீங்கள் நிறைய பேர் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறாங்க, அதில் தப்பே கிடையாது. இவர்கள் 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்த ஒரு வாழ்க்கை துணை, ஆண்களாக இருந்தால் பெண்ணாகவும் சரி, பெண்களாக இருந்தால் ஆண்களையும் சரி, மணமகன் மணமகள் இந்த தேதிகளில் இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கிறார்கள். அந்த 10 பொருத்தத்தை பார்க்கறத விட அந்த தேதி பொருத்தம் யாருமே பார்க்கறதில்ல. எனவே ஒவ்வொரு தாய் அதாவது அப்பா அம்மா அவர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்கில். திருமண வாழ்க்கையில் சரியாக அதை கவனிக்கிறல. ஏன் அப்படின்னா இவ்வளோ சவர நகை போடுறாங்களா அவளை போடுறாங்களான்னு தான் கேட்குறாங்களா ஒழிய நம்மளுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறதே இல்லை. நல்லா நினைத்தான் செய்கிறாங்க, இருந்தாலும் இந்த நம்பரை யாரும் பார்க்கறதில்ல. இது வந்து ரொம்ப ரகசியமாகவே இருக்குது. இது இந்த பிராப்த உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அமையும். எனவே 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க 7, 16, 25 இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒன்று குழந்தை இல்லாமல் இருக்கும், பிரிஞ்சு வாழ்வாங்க, நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. இவர்கள் அணிய வேண்டிய ரத்னங்கள் வந்து கனக புஷ்பராகம், அமெத்திஸ்ட். இந்த கல்லை அணிந்தால் உடல் ரீதியாக நோய் நொடிகள், தீராத பிரச்சனைகள், நமக்கு செய்ய வேண்டிய தொழிலை வெற்றி, அரசாங்க உத்தியோகம், வெளிநாட்டு வேலைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவர்களை வந்து 3, 12, 20, 21 இந்த 30 இந்த தேதியில் பிறந்தவங்கெல்லாம் உதாரணமாக இந்த 3ஆம் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து 6ஆம் எண்ணுக்கும் இதுக்கு வந்து எதிரும் புதிருமான ஒரு பகைன்னு பேர். இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒரு ரிஷபராசி, துளாராசின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு வைரக்கல் போடுங்கன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ரிஷபராசி துளாராசியில் வைரக்கல் தான் எல்லாமே சொல்லுவாங்க, அது தப்பே கிடையாது. நீங்கள் 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க இந்த வைரக்கலை போட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ரிஷபராசி துளாராசியில் பிறந்து அதாவது வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு போகணும். ஏன்னா 3ஆம் எண்ணுக்கும் அது வைரத்துக்கும் ஒத்து வராது. இப்படி பல விஷயத்தில் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி போடணும். அதற்கடுத்து இவர்கள் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போடலாம், அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய தொழில்களில் எந்த தேதியில் ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் பார்த்து செய்யணும். அதாவது வந்து 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்குறத விட பிறந்த தேதியை ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்குது. இதற்கடுத்து வந்து நாம் பார்க்க வேண்டியது 4ஆம் எண். 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் 13ஆம் தேதியில் பிறந்த கொஞ்சம் தோஷமான தேதி. இந்த 13ஆம் தேதி பிறந்த ஆண்களை விட பெண்கள் வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டம் சந்திக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி பார்க்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு. காரணம் என்னென்றால் அந்த 13ஆம் எண் வந்து வெளிநாடுகள் கூட ஒரு துரதிருஷ்டமான எண் என்று கருதுகிறார்கள். ஹோட்டலோ ஸ்கூலோ காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா 12க்கு அடுத்து 14 தான் நம்பர் போடுவாங்க, 13 நம்பர் போடவே மாட்டாங்க. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவோ வளர்ந்தாலும் கூட ஃபாரின்காரங்க அமெரிக்கா, ஜெர்மன் பெரிய பெரிய நாடுகளில் கூட அங்கே போய் பார்த்தீங்கன்னா 12க்கு அடுத்து 14 நம்பர் தான் போடுவாங்க, 13ஆம் நம்பர் போட மாட்டாங்க. ஏன்னா 13ஆம் வந்து துரதிருஷ்டமான எண். எனவே இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு மன பாக்கியம் இருக்கும். இவர்களுக்கு திருமண வாழ்க்கை லேட்டாக தான் அமையுது. 4, 13, 22, 31 இது வந்து ஒரு நாகதோஷம் என்று பிரிவு. ஜாதத்தை பார்த்தா கண்டிப்பாக நாகதோஷம் இருக்கும். லக்கணத்திலேயோ 7லையோ ராகு கேது அல்லது 2, 8ல் ராகு கேது கண்டிப்பாக இருக்கும். இந்த தேதி பார்த்தாலே சொல்லிடலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை வச்சு உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கோ எல்லாமே பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம். ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த தேதியை சரியாக ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்துள்ள என்ன நம்ம மனசில் வந்துடும். எனவே இந்த 4ஆம் எண்களில் திருமணம் லேட்டாக தான் அமையுது. இவருடைய பேர் வந்து நல்ல ஒரு சப்த ஒளியில் அமையணும். முதலெழுத்து வீல இருக்கலாம், ஆர் கேல இருக்கலாம், ஏ ஜே இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கலாம். அதே மாதிரி இவர்களுக்கு முதல் எழுத்து பெரும்பாலும் ஓபி இந்த மாதிரி அந்த அந்த சப்த ஒளியானது 8ஆம் எண்ணில் வருகிறது. அப்படி வரும்போது இவர் எந்த ஒரு காரியத்தை போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கு, லேசில் ஜெயிக்க முடியாது, பிறகு உழைய பழித்து இருப்பாங்க. இந்த 4ஆம் எண்காரர்கள் அதாவது இள வயசில் கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து நம்ம ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க. இவர்களுக்கு வந்து வீடு வாகனம் இயற்கையில் அமைஞ்சிருது. அதே சமயம் இவங்களுக்கு பேர் சரியாமல் கணவன் மணிக்குள்ள அடிக்கடி சண்டை தான் இருக்குது. இந்த 4ஆம் எண் வந்து ராகுன் ஆதிக்கத்தில் இருக்கனால இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கோமேத கல்லும் ஒரு நீலக்கல்லும் போட்டுக்கிட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். கனக புஷ்பராம் போடலாம். இவர்களை வந்து திருமண தேதியும் சரியாக பார்த்து அமைக்கணும். கல்யாண தேதி 4, 5, 7, 8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் திருமண வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதற்கடுத்து 5ஆம் எண் 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு சாதிக்க பிறந்தவங்க தான். இந்த 1லிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்த வந்து தோஷமுன்னாள் தேதிகள். இவங்க எதிலாவது ஒரு சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள்லையோ கவர்மெண்ட் ஜாப்ல தான் கண்டிப்பாக இருக்கிறாங்க. காலேஜ் பிரின்சிபால் டீச்சர்லாம் இதில் இருக்கிறாங்க. அதே சமயம் மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்க தான் செய்கிறாங்க. 14ஆம் தேதி இவர்கள் வந்து பெரும்பாலும் அரசியலில் சாதிக்கிறாங்க. நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த 14ஆம் தேதி பிறந்தவர் தான். இவரெல்லாம் அரசியலில் இன்றைக்கி ஒரு பேர் நிலச்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த 14ஆம் தேதி மிகப்பெரிய சாதனை படிக்கூடிய எண். 23ஆம் தேதி அப்படித்தான் அரசியலையும் சாதிக்கலாம், பெரிய பிசினஸும் பண்ணுவாங்க.
இவங்க வந்து வேற எங்கேயாவது வேலை செஞ்சாங்கன்னா இவங்க அதிர்ஷ்டம் பூரா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், இவங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. இவர்களுக்கும் உடல் ரீதியாக முதுகுத்தண்டு, பேக் பெயின், லிவர் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. இவர்கள் வந்து கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவரை ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால், அதாவது மணமகனுக்கு அமையக்கூடிய மணமகளுடைய பிறந்த தேதி 7, 16, 25 இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக ஆகிறதில்ல. அதேமாதிரி திருமண வாழ்க்கை போராட்டம் சந்திக்கிறாங்க. எனவே இவர்கள் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு எந்த வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க, எந்த தேதியில் பிறந்த ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதை நீங்கள் நேரில் செஞ்சு தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். அதற்கடுத்து இவர்கள் அணிய வேண்டிய ரத்னங்கள் வந்து 5ஆம் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரகத பச்சையும் வைரம் போடலாம். அதற்கடுத்து இவருடைய ராசிப்படி, இந்த ராசிப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு இந்த கல்லுன்னு சொன்னாலுமே இந்த பிறந்த தேதியை ராசி மேட்ச் பண்ணி பார்த்து கல் போட்டால், இந்த மரகத பச்சைகள் போட்டால் சூட்டாமன்னு பார்த்து போடணும். அப்படி இல்லைன்னா அந்த கல் வேலை செய்யாது. அதற்கடுத்து 6ஆம் எண் 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்தது எல்லாமே நல்ல சாதிக்கக்கூடிய பிறந்தவர்கள் தான். இந்த 6, 15, 24 இந்த 24ஆம் தேதி பிறந்த பெண்களுக்கு தான் திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி நம்முடைய கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் இந்த 24ஆம் தேதி பிறந்தவர் தான். அவருடைய பெயர் வந்து இயற்கையாகவே சரியாக அமைஞ்சது. அதாவது வந்து அந்த அவருடைய பிறந்த தேதி 24ஆம் தேதி 6ஆம் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தேதி மாதம் வருஷத்துல கூட்டம்னாக்க அந்த சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற சப்தவழி வந்து 50 அமையுது. அவரை கூப்பிடும்போது சச்சின் சச்சின் தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது அந்த பேர் வந்து 18ஆம் நம்பர், 6ஆம் நம்பருக்கு 9 வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ அந்த முதல் எழுத்து எஸ்ங்கிற சப்தவழியும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதனால் இன்றைக்கு உலகம் முழுதும் அவர் பேசப்பட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ நம்மளுடைய கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பிறந்தவர் தான். அவருடைய விதியன் வந்து 7. அந்த விராட் கோலிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து VI அந்த சப்தவழியானது அந்த பிறந்த தேதிக்கு வந்து ரொம்ப சாதகமாக அமைஞ்சது. அதனால் இன்றைக்கி அவர் சாதிக்கிறாப்புல. அதனால் இன்றைக்கி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ஒரே கவலை என்னன்னா, இன்றைக்கி வந்து பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா இளைஞர்களுக்கெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே நம்மளும் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாதா, இல்லை சினிமாவில் நடிக்க முடியாதா, அவங்க தானே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, அரசியலில் நல்ல டிவியில் பார்க்குறாங்க, நம்மளால் ஒரு ஆதம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்காது. அந்த குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு கடவுளுடைய அனுக்கிரகம், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே இறைவன் நிர்ணயித்து விடுகிறான். இந்த குழந்தை பிறக்கும் பொழுது இவருடைய தாய் தந்தை இன்ன பேர் தான் சூட்டுவார்கள். பிற்காலத்தில் அவர்களுக்கு எதேச்சையாக ஒரு புதிதாக ஒரு புனைப்பெயர் மூலியமாக மிகப்பெரிய சாதனை படைப்பான் என்று பிரம்மனை எழுதி விடுகிறான். அந்த அமைப்பில் தான் ஒரு சில நடிகர் நடிகைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் முதல் எழுத்து எந்த எழுத்தில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும், எது அமையக்கூடாது, அவர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடலாம், என்ன ரத்தங்கள் இந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மரகத பச்சை வைரம் போடலாம். அதே சமயம் இந்த 6ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தனுசு ராசி மீன ராசியில் பிறந்திருப்பாங்க. அப்போ தனுசு ராசி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கனக புஷ்பரான்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக உண்மைதான், அது பொய் கிடையாது. அப்படி அவங்க புஷ்பராகம் போடும்போது அந்த தனுசு ராசி மீன ராசிக்காரர்கள் வந்து பிறந்த தேதியானது அல்லது கூட்டு நம்பரானது 6, 15, 24 இந்த தேதியில் இருந்தால் கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்காது, அதாவது பல நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதை நீங்கள் போடாமலே இருந்துட்டு போயிடலாம். இப்படி பல விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி போடணும். ஏதோ நம்ம ராசிப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம ஜாதகத்தில் இந்த ராசி கல்லுன்னு போட்டாங்க வாங்கி போட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிடக்கூடாது. முதல்ல வந்து பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு பெயர் சரியாக அமைய வேண்டும். அதற்கடுத்து அவர்கள் செய்யக்கூடிய என்ன வேலைக்கு போனால் எந்த மாதிரி எந்த தேதியில் போனால் ஜெயிக்கலாம், என்ன ரத்னக்கல் போடலாம், என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடலாம், எது போடக்கூடாது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த அதற்கடுத்து 7ஆம் எண் 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே 7, 16, 25 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் கிரிக்கெட்டில் பூரா இவங்க தான் இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். 7, 16, 25 பிறந்தவங்க தான் சினிமா நடிகர் கிரிக்கெட்டில் எல்லாம் நிறைய சாதிக்கிறாங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து போராட்டமாகவே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் திருமண வாழ்க்கை ரொம்ப லேட்டாகுது, கணவன் பிரிஞ்சு வாழ்றாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் கணவன் யாராவது 7ஆம் தேதி 16, 25 பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஆள் வந்து பிரிஞ்சிருப்பீங்க. அதாவது வெளியே ஃபாரினில் மிலிட்டரியில் இருக்கலாம், கப்பலில் வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி வெளிநாடுகள் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி 2 வருஷம் 1 வருஷம் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இல்லை 7ஆம் நம்பர் பண்ணுற வேலை தான். ஆனால் இவங்க பிளேனில் பிறப்பாங்க, பணம் நிறைய கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து ராக்கெட் மாதிரி மேலே போய் அதே ஸ்பீடில் கீழே வந்துடுவாங்க. பல லட்சம்ல எவ்வளவோ கோடிக்கணக்கில் சேரும். அதே மாதிரி 0 வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. இவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் இல்லாமல் கண்டிப்பாக அது இந்த லாட்ரி இந்த மாதிரி சம்பந்தமான சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டார்கள் என்றால் கண்டிப்பாக பயங்கர நஷ்டத்தை சந்தித்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள்.
இவர் அணிய வேண்டிய ரத்னங்கள் வந்து வைடூரியம், முத்து, அப்புறம் டைகரிங்கிற ஒரு கல் போடலாம். இதுக்கடுத்து இந்த 7ஆம் நம்பர்காரங்களுடைய இது பண்ணுறதுக்கு வந்து மரகத பச்சையும் கொஞ்சம் அதை அனுசரித்து பார்த்து போடலாம். அந்த டேட்டா பர்த்தை கடைசி பண்ணி போடணும். இவங்க வந்து எந்த நேரம் மன அழுத்தம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, மனசில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். இவர்கள் வந்து மிகப்பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிறாங்க. மைண்ட் கம்ப்யூட்டர், அதாவது மிகப்பெரிய, அதாவது எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறையில் கம்ப்யூட்டர்லாம் இவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஃபாரினில் இருக்கிறவங்க இந்த நம்ம 7ஆம் நம்பர் அதிகமாக இருக்கிறாங்க. எனவே இந்த 7ஆம் எண்காரர்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட வேண்டும். அதற்கடுத்து 8, 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு 8, 17 விட 26ஆம் எண் மிகப்பெரிய தோஷமான தேதி. இதில் வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் அதிகமாக பிறக்கிறாங்க. இந்த 26ஆம் தேதி பிறந்த ஆண்களை விட பெண்களுக்கு தான் திருமண வாழ்க்கை போராட்டம் சந்திக்கிறாங்க. இந்த 26ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் பேரை சரியாக அமைத்துக் கொண்டு எந்த தேதியில் பிறந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் ஜெயிக்கலாம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு வந்து உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா 8, 26 பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து வயிற்றில் வந்து எப்பயுமே வந்து ஒரு சர்ஜன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஆண்களுக்கு சிறுநீரக பிரச்சனை, பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு, பைல்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இவர்கள் கோபக்காரர்கள், ஆனால் நீதிமன்றங்கள் பொய் சொல்ல விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் பெரிய பெரிய வக்கீல், நீதிபதி எல்லாமே இந்த 8ஆம் காரில் தான் இருப்பாங்க. இந்த 26ஆம் தேதி பிறந்த அதிகமாக நீதிபதி நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு உங்களால் சரி பண்ண முடியல. கண்டிப்பாக 5ஆம் எண்ணில் பேர் வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் அணிய வேண்டிய இரத்தக்கல்லானது நீலக்கல் மரகத பச்சை. இந்த மரகத பச்சையானது இந்த 8னுடைய தாக்கத்தை குறைக்கும். இந்த 8ஆம் நம்பர் வந்து 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்ப் பண்ணி, இவங்க 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி. இவங்க வந்து மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள். இளவயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படுறாங்க. கிட்டத்தட்ட ஆண்கள் வந்து 40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அது பிறகு மிகப்பெரிய சாதனை படைக்கிறாங்க. இப்போ நம்ம பிரதமர்கள், முதலமைச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. எனவே இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு சம்பந்தமான, இவங்க எத்தனையோ ஒரு விபத்தை சந்திச்சாலுமே லைஃப் வந்து 85 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. எந்த ஒரு உடலுக்கு மட்டும் இதுவாகாது. அந்த மாதிரி இவருடைய வாழ்க்கை வந்து கடைசி வாழ்க்கை நல்லா இருக்கும். எனவே 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒரு நல்ல நீலக்கல் மோதிரம் அணிந்து கொண்டு ஒரு மரகத பச்சை மோதிரம் முதலில் வந்து இவர்கள் பிறந்த தேதி கேட்டவர் பேரை சரியான அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்களே ஒரு 5ஆம் எண்ணில் பேரை வைத்துக் கொள்ளலாம். பேருடைய சப்த ஒளியும் சரியாக அமையணும். என்கிறதுபடி பார்த்தீங்கன்னா உதாரணமாக இப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் எண்ணில் பிறக்கிறாங்கன்னு வைங்களேன், 2, 10, 29 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் நம்பரில் பேர் வைக்கும்போது வெற்றியை கொடுக்காது. அதே மாதிரி 9ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு வந்து 2ஆம் எண்ணில் பேர் வச்சா வெற்றியை கொடுக்காது. ஏன்னா அதில் நிறைய பேர்கள் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஏன் சொல்லணும்னா அவங்களுடைய மனசு வந்து பாதிக்கப்படும். அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களை பிறந்த தேதிப்படி உங்களால் பேரை சரி பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நேரில் சந்திச்சிங்கன்னா அந்த பேர் சரியா இல்லை பேரை முழுசாக மாற்றணுமா, இல்லை இருக்கிற பேரை சரி பண்ணலாம். அதாவது நியூமராலஜி அப்படின்றால் இருக்கிற பேரை வந்து சரி பண்ணுறது, நேமியாலஜினா பேரை முழுசாக மாற்றுறது. அந்த மாதிரி இன்னைக்கு பெரிய பெரிய சினிமா தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே நிறைய அரசியல் வேலை பேர் மாற்ற பெரிய சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் திருடா திருடி படம் எடுத்த தயாரிப்பாளருடைய உண்மையான பேர் வந்து முருகானந்தம் தான். அவருடைய பேர் வந்து முருகானந்தம். அவருக்கு சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய எண்கிழந்த நிபுணர் அவர் பேரை வந்து எஸ்கே கிருஷ்ணகாந்த் பேரை மாற்றி கொடுத்தார். அவர் பேர் முழுவதுமாக கிருஷ்ணகாந்த் என்று மாறியவுடன் திருடா திருடி படம் எடுத்து 20 கோடி ரூபாய் சம்பாதித்தார். அந்த மாதிரி வந்து நீங்கள் யாரிடமாவது நல்ல ஒரு எண்கிழந்த நிபுணர் பார்த்து பேரை மாற்றிக்கொள்ளலாம். இன்னைக்கு ஏகப்பட்ட எண்கிழந்த ஜோடியர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் சரியாக யார் பேரை அமைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும். 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு மற்ற 2 தேதிகளை விட 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் யுத்தமான நம்பர், போர்க்களம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த யுத்தமான நம்பராக இருக்கனால அந்த 18ஆம் தேதி பிறந்த பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. மற்றும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அஜீரணக்குள்ளார வயிற்றில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த 18ஆம் எண்ணானது ஒரு யுத்தமான நம்பர். உதாரணமாக ஸ்ரீலங்கா, அது முதல்ல சிலோன் இருக்கும்போது நடந்துச்சு. ஸ்ரீலங்கா என்னைக்கு பேர் மாறிச்சு அன்னைக்கு பிரச்சனை சந்திச்சுது. அதே மாதிரி வந்து காஷ்மீர் பேர் வந்து 18. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இது இருக்குது. அந்த 18ஆம் எண்ணில் பேர் அமையும்போது இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுத்தமான எண்களை குறிக்கிறது. அந்த 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா AJNM இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட எண்ணில் பேர் அமைச்சு மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க. அதே மாதிரி இதற்கு எதிர்மறையான O அல்லது P இந்த மாதிரி சப்தமொழியில் பேர் வச்சிங்கனாக்கா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியறதில்லை. எனவே ஒவ்வொரு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் 1 முதல் 31ஆம் தேதி வரையில் பிறந்த எல்லாருக்குமே அதிர்ஷ்டசாலி தான். யாருமே அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் படைக்கும் போது எல்லாருமே நமக்கு சரிசமத்தை படைக்கிறாப்புல. கடவுளை சொல்லிட்டாப்புல, உன்னை படைச்சது நானாக இருந்தாலும் பேர் வந்து அப்பா அம்மா வைக்கிறாங்க. நீ போன பிறவியில் நல்ல ஒரு முன் ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க செஞ்ச புண்ணியம் நமக்கு இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக நல்ல பேராக அமைஞ்சிரும். இந்த 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 2, 11, 20, 29, 8, 17, 26, 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்த ஒரு கணவன் மனைவி, அதாவது ஜோடி பொருத்தம், ஒரு கணவனுடைய ஒரு ஆண் வந்து இந்த 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பரில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது 10 பொருத்தம் பார்த்து முடிச்சிருப்பாங்க. இந்த நம்பர் பொருத்தம் யாரும் பார்க்கறதில்ல. அப்படி முடிக்கும் போது அடிக்கடி நீரு நெருப்பு மாதிரி சண்டை நடந்துதான் இருக்கு. எனவே இவர்கள் வந்து ஒருவேளை அப்படி திருமணம் ஆச்சுன்னா என்ன சார் நீங்க கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதிர்ஷ்டமில்லாத ஒரு துணையை, பிறந்த தேதிப்படி பொருத்தமில்லாத ஒரு துணையாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குமே பேரை வந்து சரியாக மாற்றி அமைத்து எண்கணித முறைப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாமே பார்த்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதுக்கு என்ன ரத்னங்கள் அணியணும் அப்படிங்கும்போது நம்ம ராசிப்படி ரத்னங்கள் அணியரோட உங்கள் பிறந்த தேதிப்படி ரத்னங்கள் அமைது மிகப்பெரிய சாதனை படிக்கலாம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. அதை நம்மளால இப்போதைக்கு விரிவாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக அந்த மாதிரி இப்போ நம்ம கிரிக்கெட் பிளேயர் மகேந்திர சிங் தோனி இருக்காப்ல, அவர் பிறந்த தேதி 7, அவர் பனியனில் 7ஆம் நம்பர் தான் லக்கி நம்பர் அவருக்கு. அந்த மாதிரி ரவீந்திர ஜடேஜா அவருடைய நம்பரில் 8ஆம் நம்பர், அவருக்கு அதிர்ஷ்ட நம்பர் 8. ஒரு சிலருக்கு 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் கொடுத்துட்டா அள்ளி குமிச்சிருவாப்ல, யாரும் தடுக்க முடியாது. அதாவது சனி கொடுக்க யார் தடுக்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கும் ஒரு சிலருக்கு 8 இயற்கையில அமையும் பொழுது நம்பர் வந்து எதிர்பாராமல் 8ஆம் நம்பர் அமையும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. அதனால எல்லா தேதியில் பிறந்தமே நல்ல தேதிகள் தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு ராசி நட்சத்திரப்படி பேர் வைப்பதை விட எண்கணித முறைப்படி முதல் எழுத்து எந்த எழுத்து அமைய வேண்டும், எந்த எழுத்தில் அமையக்கூடாது. அதே மாதிரி எண்கணித நம்பர் நம்ம கூப்பிடு சப்த ஒலி, நான் பல இப்போ நடிகர்கள் ஒரு சிலது உதாரணம் சொல்லியிருக்கேன். அந்த சப்த ஒலியானது சரியாக அமைய வேண்டும். நம்மளுடைய அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, நான் அந்த வேலையை முடிச்சு காட்டல என் பேரை மாற்றி காட்டுறேன்னு சொல்லி, அதுதான் உண்மை. நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம பேர் சரியில்லை அர்த்தம், பேரை மாற்றிட வேண்டியதான், வேற வழியே இல்லை. நம்ம பழைய காலத்து தாத்தா அப்படி சொல்லுவாங்க, நான் இந்த இதை முடிச்சு காட்டேன், நான் பேரை மாற்றி காட்டுறேன் பாரு அப்படின்னு இல்லையா, ஒரு சண்டை போராட சொல்லுவோம், இதை நான் முடிச்சு காட்ட என் பேரை மாற்றி காட்டுறேன் அப்படிமோ. அதுக்கு தான் காரணமே அது உண்மைதான். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே பேர் நல்லா அமைந்து விடுகிறது, சாதிக்கிறார்கள். நிறைய பேருக்கு 100க்கு 50 பேருக்கு மேலே சரியாகவே அமைறதில்லை, அவங்க வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால் உங்கள் பேரே காரணம். உங்களுடைய குடும்பத்தில் பிறந்த எல்லாருக்குமே எந்த வயசுலுமே 50, 60 பேர் மாற்றிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நடிகர்கள், அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் மாற்றி தான் பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆல்ரெடி. உங்கள் ஊரில் உள்ள ஒரு அரசியல் தலைவர்கள், எம்எல்ஏ, மந்திரி பார்த்தாலும் தெரியும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே பேர் அமைந்து விடும். ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஊர் பேரை சொல்லி செல்லாமல் கூப்பிடுவாங்க, அதுவே வெற்றியை கொடுத்துரும். ஒரு சிலர் குலசாமி பேர் வச்சிருப்பாங்க, அது வந்து எல்லாருக்கும் வெற்றி கொடுக்கும். ஒரு சிலருக்கு அந்த பிறந்ததுக்கு பொருத்தமாக அமைஞ்சிரும், அவங்க ஜெயிச்சுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த பேர் வந்து சரியா அமையதில்லை. அப்போ அந்த சப்த ஒளியானது அந்த இதை வந்து போராடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு, அதிர்ஷ்டமான பேர்கள், அதிர்ஷ்டமில்லாத பேர்கள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து அதை சொல்லும் போது அது உங்களுடைய மனசு பாதிக்கும். அதுக்காகத்தான் அதை நாங்கள் அதோட நிப்பாட்டிட்டோம். ஏன்னா ஒரு சில பேர் நீங்க கேட்கலாம், இந்த பேர் வந்து நீங்க சரியில்லைன்னு சொல்றீங்களா சார், அந்த பெரிய கோடீஸ்வரர், ரைட்டு தான். அதே பேர்ல உள்ளவங்க மீதியால நீங்க பார்க்கணும். இப்ப ராஜேந்திரன் இருக்காப்புல, பேர் 35ல வரும். மிகப்பெரிய ஒரு சில அரசியல் தலைவர்கள், போலீஸ் கமிஷனர், டாக்டர் இருக்கதான் செய்யறாங்க. அதே ராஜேந்திரன் பேர்கள்ல 100க்கு 95 பேர் கஷ்டப்பட்டே இருப்பாங்க. அதே மாதிரி முருகேசன் பேர் வந்து 8ஆம் நம்பர்ல வரும். ஒரு சிலர் நல்லா தான் இருக்கு, டாக்டரோட இருக்கிறாங்க. ஆனா அதே முருகேசன் பேர் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா முருகேசனை விட திருமுருகன், வேல்முருகன், ஜெயமுருகன் பேரும் நல்லாவே நீங்க பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே திருமுருகன், வேல்முருகன், ஜெயமுருகன், செல்வமுருகன் இந்த பேர்ல நல்லாவே நம்பர் இப்படி இயற்கையாக அமைஞ்சிருது அவங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர்கள் இருக்கா செய்யுது. சிவகுமார், விஜயகுமார் இந்த பேர் 8ஆம் நம்பர்ல வரும். இவங்க இந்த பேர் என்ன செய்யறா, சிவகுமாரன், விஜயகுமாரன் இந்த மாதிரி பேர்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்ல பேரை வந்து அவங்க ஊர் பேர், அப்பா அம்மா பேரை 2 பேரை ஜாயிண்டா வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா சாதிக்கலாம். அது மாதிரி வந்து ஒவ்வொருடைய கிரிக்கெட் பேர்ல பாத்தீங்கன்னா இப்ப முருகன் அஸ்வின் இருக்காப்ல, அவர்கிட்ட முருகன் இருக்கு. ஆனா பேர்ல அஸ்வின் 2 பேரா வச்சிருக்காப்ல. பேர்ல வெற்றி கூட ஒரு பேர் சேர்ந்திருக்கு, முருகன் அஸ்வின். ரவீந்திர ஜடேஜா, சச்சின் டெண்டுல்கர், சச்சின் வின். அந்த மாதிரி ஒவ்வொரு பேர்லயுமே நல்ல ஒரு காந்த சக்தி வேணும், ஈர்ப்பு சக்தி. அதற்காக நாம் சரியாக பேர் அமைக்கும் போது நமக்கு என்னைக்காவது வெற்றி அடைஞ்சிடலாம். அப்படி பேர் சரியா அமையலனாக்க நம்ம தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கணும். உழைப்பு கட்ட ஊதியம் கிடைக்காது, நீங்க பிறருக்கு உழைப்பாளி இருப்பார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் என்னை நீங்க நேரில் சந்திக்கணும்னா மட்டுங்கால் லேபர் கேம்ப், அதாவது சோட்டா சைனாஸ்பத்திரிக்கு ஏற்ற மாதிரி பத்மசாலி பில்டிங்ல நியூ வெஹிக்கிள் ஷோரூம் இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருடங்களுக்கு மேலாக மக்களுக்கு வந்து தென்னாட்டு மக்களும் இல்லை வடநாட்டு மக்களுக்கு வித்தியாசமான எல்லா மாநிலங்களுடைய டிசைன் நகைகளும் கிடைக்குங்க. நீங்கள் சந்திக்கன்னா அங்கே வந்து முன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். எந்த நேரம் வந்து பார்த்துட முடியாது. இல்லைங்க கடையில் வந்து நம்ம இதோட பேரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு உங்களுக்கு டைம் கொடுப்போம். அந்த டயத்தில் தான் வர வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன பிரச்சனை சந்திச்சுக்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.